அவதார் த வே ஆஃப் வாட்டர் பார்ட் த்ரீக்கு ஃபயர் அண்ட் ஆஷின் பேர் வச்சாலும் த வே ஆஃப் வாட்டர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படமும் இருந்துச்சு. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இந்த படத்துல கிடையாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஒரு சில 3-4 எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒழுங்கா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. பட் இருந்தாலுமே எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஒரு படம் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. பட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருக்கு அப்படின்னா அந்த விஷுவலைசேஷன் நீங்க பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த கதை தானே ரொம்ப ஸ்லோவா போகுது, 3.5 மணி நேரம் ரொம்ப ஜவ்வா இழுக்குன்றதை தாண்டி சரி ஓகே இது எல்லா டைமும் நம்ம பார்க்க மாட்டோம், எப்பாச்சும் தான் இந்த மாதிரியான படங்கள் வரும், சரி பார்க்கலாம் அப்படின்னு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கண்டிப்பா பார்க்க வைக்கும். ஸோ அதுக்கு செம்மையான ஒரு ஐமேக்ஸ் தேட்டர்ல நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் அண்ட் 3D எஃபெக்ட் இருக்கிற தேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்த் வாட்சிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் அவதார் படம் வருமா வராதாங்கிறது ஜேம்ஸ் கேமரான் கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் சரியா போலன்னா அடுத்த படம் எடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படியே வந்தாலும் 2029 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அரைச்சமாவே ஏன் அரைச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் விஷுவலி ஓகே. பட் இருந்தாலும் நான் யாரையும் ஏமாற்ற விரும்பல. இட்ஸ் அப் டு யூ.